திரு முஸ்தபா அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். நீங்கள் தான் ஜென்சிக்கு அத்தாரிட்டி இல்லை, இளைஞர்களுக்கான அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இங்கே இளைஞர்கள் அவ்வளோ போராடுறாங்க. சோனம் வாங்சுக் வந்து அவருடைய வாழ்க்கையை தழுவி தான் முதலமைச்சர் நடித்த நண்பன் படம் வந்ததாக சொல்கிறாங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவ்வளோ பெரிய விஷயம் ஒரு மாதமாக நடந்துட்டுருக்கு, ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களா இதை பற்றி? காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்துறதோட அவங்க எதுக்காக போராட்டம் நடத்துகிறாங்கன்ற மையப்புள்ளியை நம்ம பார்க்கணும். அந்த போராட்டத்திற்கு நாங்கள் எதிர்க்கிறோம் என்ற அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்ற தமிழ்நாட்டில் அரசியல் நாடகத்தையும் நம்ம பார்க்கணும். இல்லை எனக்கு என்ன நீங்கள் இப்போ ஆதரவாக எதிர்ப்பாரு இல்லை நான் சொல்கிறேன் மேடம், நீட்டுக்கு தமிழக வெற்றி கழகம் ஆதரவாக எதிர்ப்பா, நீட்டோட கொள்கைக்கு எதிர்ப்பு. நீட் இல்லைங்க, இவ்வளோ பெருசாக ஒன்று நடந்துட்டு இருக்கு, நீங்கள் அதை பற்றி அது நடக்காத மாதிரியே இருக்கிறீங்களே, தமிழ்நாட்டில் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களே அதை பற்றி? நடக்காத மாதிரி இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் வந்து அதில் எந்த அளவு வந்து பாஜகவை எதிர்த்து களம் காண்றாங்கன்னு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க அவங்கள கேட்போம் சார். நான் கேட்கறது தமிழ்நாடு அரசோ இல்ல தமிழக வெற்றி கழகமோ இந்த போராட்டம் பற்றி ஒண்ணுமே சொல்லி இந்த ஒரு ஜனநாயக இன்னைக்கு இவ்வளவு பெரிய தடியடி நடந்ததுக்கு அப்புறம் நிர்மல்குமார் வந்து கண்டிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தடியடியை கண்டிச்சிருக்காரு. ஜனநாயக நாட்டுல போராடுவது குற்றம் அல்ல. ஜனநாயக நாட்டுல போராட்டம் பண்றவங்க இந்த போராட்டத்துக்கு நீங்க ஆதரவு சரி அப்படிதானே? இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன், போராட்டத்துக்கு ஆதரவு என்னன்னு கேட்டீங்க. அது ஏன் ஆதரவு சொல்லல இவ்வளவு நாளா? இல்ல யார் சொல்லணும்ன்றீங்க? முதலமைச்சர் சொல்லணும். முதலமைச்சர் மட்டும் தான் சொல்லணுமா? முதலமைச்சர் சார்ந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய வேற யார் சொல்லிருக்கீங்க போராட்டத்துக்கு ஆதரவு? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அமைச்சராவது இதை பத்தி பேசியிருக்கீங்களா? நிர்மல்குமார் பேசியிருக்காரா இல்லையா? இன்னைக்கு அதான் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு தடியடி நடத்துனாங்களே, இவ்வளவு நடக்குதேன்னு போய் பத்திரிகையாளர் கேட்டப்பறம் ஆமா தடியடி எல்லாம் நடத்தக்கூடாதுன்ற பிரச்சனை நடந்தது. எப்போ இன்னைக்கு பிரச்சனை நடந்திருக்கு. நான் தொடர்ச்சியாக ஒரு மாசமா ஜந்தர் மந்தர்ல உட்கார்ந்து இருக்காங்க. பாஜக திரு சோனம் வாங்சுக் வந்து எவ்வளவு நாளா உண்ணாவிரத போராட்டத்துல இருக்காரு. நீங்க நடிச்ச நண்பன் படத்தின் நாயகன் அவரு. பாஜகவோட நிலையே என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் இந்தியாவில் யாரு போனாலும் இதை மாதிரி கையாளுறது அவங்களோட தொடர் வாடிக்கையா இருக்கும். நீங்க வந்து விவசாயிகள் போராட்டம் இதே நிலைமை தான் பண்ணாங்க, சிஏ என்ஆர்சிக்கு போராடினாலும் இதே நிலைமை தான் பண்ணாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் போராட்டத்தை இதே பாஜகவோட சித்தாந்தம் என்ன, பாஜகவோட தவறு செய்கிற விஷயத்தை யார் வந்து வீரியமாக எதிர்க்கிறார்களோ அவர்கள் வந்து தடியடி நடத்துவது அவங்களுக்கு இயல்பாக இருக்குது, வாடிக்கையாக இருக்குது. இதை தொடர்ச்சியாக எல்லா அரசியல் இயக்கங்களும் எல்லா அரசியல் சக்திகளும் இது வன்மையாக கண்டிக்குது. எந்த அளவு ஆக்கப்பூர்வமாக கண்டிக்கிறாங்கன்ற விஷயம் பார்க்கணும். இன்னைக்கு நடத்தக்கூடிய விஷயம் வந்து நீட் விஷயம். இதை வந்து திமுக கண்டிக்குதுன்னா, நீட்டில் வந்து மக்கள் மாணவர்கள் எக்ஸாம் எழுதி அந்த கொஸ்டின் லீக் ஆகுதுன்னு சொன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கு நீட்டுக்கு எப்படி வந்தது, என்ன காரணம்? திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த நீட்டை எவ்வளோ வலுவாக எதிர்த்தாங்க, என்ன கொண்டு போய் சேர்த்தாங்க நம்ம பார்க்க. இப்போ பாஜக நீங்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தை வந்து இன்னைக்கு பேரளவில் திமுக கண்டிச்சுன்னா நம்ம கண்டிச்சுன்னு எதிர்த்து பெற முடியுமா? இப்போ பாஜகவை நீங்க அது கூட கண்டிக்கலையே. நான் மேடம் தமிழ் இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தில் நான் என்ன சொல்றேன், சோனம் வாங்சுக் வந்து ஃபாஸ்டிங் உட்கார்றாரு சார். ஜூன் 28ஆம் தேதி உட்கார்றாரு. இன்னைக்கு ஜூலை 20. இத்தனை நாட்கள் ஒரு 20 நாட்களுக்கு மேல அடிச்சா இந்த 20-22 நாட்கள்ல அந்த உண்ணாவிரதத்தை பற்றியோ இந்த மாணவர்கள் போராட்டத்தை பத்தியோ தமிழக வெற்றி கழகம் ஏதாவது நிலைப்பாடே எடுத்திருக்காங்க? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க? மாணவர்கள் நீங்க அவங்க இளைஞர்கள் எல்லாம் நீங்க தான அவங்க போராடுறது தப்புன்னு சொல்லிருக்கா? அவங்க போராடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? அது வேற சொல்லுவீங்களா? நான் கேட்கிறேன், நீங்க என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக ரீதியாக ஒரு இயல்பான எதிர்பார்ப்பு என்ன? ஒரு இளைஞர்களுடைய புரட்சி, நாங்க இளைஞர்களை அதிகமா எங்க கட்சியில வச்சிருக்கோம், நாங்க வந்து ஜென்சி புரட்சியில தான் இந்த ஆட்சியே வந்ததுன்னு சொல்லக்கூடிய நீங்க தமிழ்நாட்டுல ஒரு இயல்பான எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? அப்ப இளைஞர்கள் டெல்லியில போராடும் போது நீங்க ஆதரவா நிப்பீங்க, குரல் கொடுப்பீங்க. என்ன கொள்கைக்கு போராடுறாங்க? ஒண்ணுமே பண்ணல. என்ன கொள்கைக்காக போராடுறாங்க மேடம்? நீட்டுக்கு எதிராக, நீட்ல நடந்த முறைகேடுக்கு எதிராக. சரி, நீட்ல நடந்த முறைகேடுக்கு தமிழக வெற்றி கழகம் ஆதரவா? அது எதிர்க்கலையா? நீட்டை வந்து தமிழக வெற்றி ஆதரிக்குதா? சார் இப்போ இன்னைக்கு அவங்களுக்கான பாலிசியா அவங்க பாலிசியா அந்த மாணவர்களுக்கு நீங்க அவங்களோட நிக்கிறீங்கன்றது எப்படி தெரியும்? நீங்க சொன்னாதானே தெரியும். அவங்க மேடம் அவங்களுக்கான கொள்கையிலே தமிழ்நாட்டில் எதிர்த்து நிக்கிறோம். அவங்களுக்கான விஷயத்திலே தமிழ் வரேன் சார் அவங்களோட ஒரே ஒரு கேள்விதான். வந்துடுறேன் அவர் முடிக்கட்டும், உங்கள்கிட்ட வரேன்.
அவங்க சித்தாந்தத்துக்கே தமிழ்நாட்டில் எதிர்த்து நிற்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் இதுதான் நான் கேட்குறேன் மேடம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக போன்றவர்கள் பாராளுமன்றத்தில் எம்பியை வலுவாக வச்சிருக்கிறாங்க. அப்போ இதில் எவ்வளோ எதிர்க்கிறாங்க, என்ன செய்யறாங்க? நீ எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறாங்களா இல்லை பாஜக ஒத்து ஊதிட்டு போறாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. இந்த கொள்கையில நாங்கள் எதிர்ப்பு, தடியடியில எதிர்ப்பு. ஜனநாயக சக்திகளை நியாயம் ரீதியாக போராடுறது, பாஜக இந்த மாதிரி அடக்குமுறை செய்வதை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்துட்டு வரோம். அந்த எதிர்ப்பு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஓகே, திரு நாராயணன் சுருக்குமா? அசோகா, ஒண்ணு இல்ல, கடந்த வாரம் அரியலூர் மாவட்டத்துல ஜெயங்கொண்டால பள்ளி மாணவிகள் மீது தடியடி நடத்தியது தமிழக காவல்துறை. எதிராளரும் கொஞ்சம் கேளுங்க மிஸ்டர் முஸ்தபாவை. நீங்க பேசலாமா? இன்னைக்கு நடந்தது, இப்ப டாஸ்மாக் கடை வச்சுட்டாங்க ஸ்கூல் பக்கத்துலன்ட்டு போராட்டம் பண்ணாங்க. தடியடி, மாணவிகள் மீது தடியடி. ஏன்னு கேளுங்க, தயவு செஞ்சு ஏன்னு கேளுங்க. நியாயமா? இவ்வளவு நேரம் நியாயம் பேசுறாரு. பாராளுமன்றத்துக்குள்ள ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற கடையா மூடணும்னு சொல்லி ஜீவோ பாஸ் நான் கேக்குறேன். அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் கேட்கலங்க. மாணவர்களை விட்டது யாரு? எதற்காக? நீங்க வந்து பாத்தீங்கன்னா யார் இல்ல இல்ல, இது பிஜேபி சொல்ற பதிலும் நீங்க சொல்ற பதிலும் காப்பி பேஸ்ட் மாதிரி இல்ல. எதிர்க்கட்சிகள் தூண்டி விட்டாங்கன்னு நாராயணன் சார் சொல்றாரு. நீங்களும் தூண்டி விட்டாங்க. போராட்ட களத்துல யார் வந்து இறங்குறா? போராட்டத்தை யார் வந்து வலுப்படுத்துறா? மாணவிகள் மீது 217 கடை எந்தெந்த கடை மூடணும்னு கலெக்டர் வாயிலாக அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வாயிலாக கோட் பண்ணி கடையை மூடுறோம். இதுக்கப்புறமா வலுவா நீங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்க கடை, கோவில் பக்கத்துல இருக்க கடை, சர்ச்சு பக்கத்துல இருக்க கடை மூடுறதுக்கு கடை நம்பரை எழுதி நீங்க கொடுங்க, மூடுறோம், படிப்படியாக மூடுறோம் சொல்றோம். அந்த அடிப்படையில் ஸ்கூலுக்கு போகக்கூடிய மாணவர்களை தூண்ட விட்டு எங்க தடியடி நடந்தது? தடியடி நடந்திருக்கு. 4 பள்ளி மாணவிகள் காயமடைஞ்சிருக்காங்க. யார் இதை தூண்டி விட்டா? எதுக்காக நடத்தப்பட்டது? அங்க என்ன திமுக இதை நம்ம பார்க்கணும் முழுக்க. இதில் என்ன திமுக காரங்களே செஞ்சிருக்கட்டும் சார். they are students. பிஜேபி கிட்ட கேட்கிற அதே கேள்விதான். they are students, they are children. மேடம், என்ன காரணத்தினால நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எதனால எந்த இஷ்யூல நடந்தது, என்ன தள்ளுமுள்ள நடந்தது, எப்படி அடிபட்டாங்கன்னு பார்க்கணும். இந்த ஸ்கூலுக்கு போற மாணவிகளை இந்த ரோட்ல கொண்டு வந்து நிப்பாட்டினது யாரு? ஒரு போலீஸ் வந்து அந்த கூட்டத்தை கலைவறதுக்கு ஒரு லேசான தடையை நடத்திக்கலாம். நாராயணன் சார், நீங்க கேட்டீங்க, அவரை கேட்டுட்டேன். ஆனா நீங்களும் அதே தான் பண்ணிருக்கீங்க டெல்லியில. இல்ல தப்பா சொல்றீங்க அசோகா. நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். நீங்களும் மாணவர்கள் மீது தடியடி, அவங்களும் மாணவர்கள் மீது தடியடி. இல்ல அசோகா, இல்லை. நாங்கள் அந்த போராட்டத்தை ஜந்தர் மந்தர்ல அமைதியாக நடத்துவதற்கு அனுமதி அளித்திருந்தோம். அவர்கள் மீது எந்த விதமான தாக்குதலும் நடத்தப்படவில்லை. ஆனால் பாராளுமன்றத்துக்குள்ள அத்துமீறி நுழைவது என்பது இந்திய தேசத்தினுடைய, இந்திய ஜனநாயகத்தினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் உலக அரங்கில. அதற்கு இப்படி செய்வதுதான் சரி. ஓகே, திரு ஹிதயத்துல்லா அவர்கள் நம்மோடு இணைகின்றார் காங்கிரஸ் கட்சி சார்பில். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ஹிதயத்துல்லா, பாராளுமன்றத்தை நோக்கி செல்வது நியாயமா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. அவங்க ஜந்தர் மந்தத்தில் போராடிட்டு இருக்கிற வரைக்கும் நாங்கள் அனுமதிச்சுட்டு தான் இருந்தோம், இவ்வளோ நாள் போராட்டம் நடந்தது, நாங்கள் எதுவுமே பண்ணலையேன்னு கேட்குறேன். பாராளுமன்றம் நோக்கி போவது என்பது எப்பொழுது முடிவு எடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த வாங்சு அவர்கள் உண்ணாவிரத்திலிருந்து அகற்றப்பட்டு, பலவந்தமாக அகற்றப்பட்டு அவரை வெளியே அனுப்பிய பொழுதுதான் மாணவர்களுக்கு கோபம் வருது. அதுவரை 23 நாளா 24 நாளா ஏதாவது மாணவர்கள் இது மாதிரி நீதிமன்றமே இன்னைக்கு வந்து அவரோட உயிரை காப்பாற்றுவதுதான் மிக முக்கியமானது, பிரதானமானது அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லுது. அதுக்கு பல்வேறு வழிகள் இருக்குமா? இதே போராட்டத்தை வந்து பாஜக காங்கிரஸுக்கு எதிராக 2013-14 போராடினாங்களே, அதையும் நம்ம பார்க்கத்தானே செஞ்சோம். அது எவ்வளவு நாள் அனுமதிச்சாங்க? ரெண்டாவது இருக்கட்டும். இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, உங்களுக்கு டெல்லியில சிஏஏ போராட்டத்தில் எவ்வளவு போராட்டத்தில் கலவரத்தை பாஜகவினரே, பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே துப்பாக்கி காமிச்சதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கலையா? சாதாரண போராட்டத்தில் உள்ள போய் அவங்க கலவரம் பண்ணலையா? டெல்லியே ஒரு கலவர பூமியா மாறலையா? ஆமா, இது பாராளுமன்றத்தை நோக்கி போவதுங்கிறது ஒரு அடையாள போராட்டம். அதை தடுப்பார்கள். ஆனா தடுப்பதோ நிறுத்தி விடுவாங்க. ஆனா இங்க வந்து மாணவர்களை அடித்த கண்ணு முன்னால பாக்குறோம். அந்த மாணவன் ஒரு சத்தியாகிரகி மாதிரி என்னை அடின்னு சொல்றான். சுத்தி எல்லா
காவல்துறை அடிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணால பாக்குறோம். அதனால பாஜக வந்து ஒரு போராட்டத்தை நிறுத்துவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சியும் மற்ற கட்சிகளோ மற்ற ஆட்சியோ எடுத்த முயற்சியும் வேறு. பாஜக வந்து விவசாயிகள் போராட்டத்தை நம்ம கண்ணு முன்னால பார்த்தோம். எவ்வளவு கொடுமைகள் நடந்துச்சு அவங்களுக்கு எதிராக. சாலைகள்ல வந்து அதாவது இரும்பு முள்வேலிகள் எல்லாம் வைக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால போராட்டங்களை வந்து அடக்குற முறைகளை வந்து அவங்க செய்வது மிக மோசமான விஷயம் தான். அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. அவர்களை அழைத்து பேசி இருக்கலாம். எனக்கு என்ன கேள்வி எதுனா, இன்னைக்கு இந்த போராட்டத்தை வந்து இளைஞர்கள் தன்னெழுச்சியா வந்து அவங்க வந்து காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் தாண்டி அவங்க வேற ஒரு குரூப்பா செயல்பட்டு இன்னைக்கு இதை வந்து ஒரு தேசிய அளவில் பேசு பொருளாக்கி இருக்கிறாங்க. நீட் எக்ஸாம்ல நடந்த பிரச்சனைகள் நமக்கு தெரியும். அது தவிர மற்ற எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுதுன்ற இஷ்யூஸ் எல்லாம் தெரியும். இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி எப்போ கையில் எடுத்துச்சு? நீட் விஷயத்தை கடந்த தேர்தலில் திரு ராகுல் காந்தி உங்களால கொண்டு வர முடியல. நீங்க பாராளுமன்றத்திலயோ பாராளுமன்றத்துக்கு வெளியிலயோ இந்த இளைஞர்களுக்காக நீங்க நிக்கல. வாங்க, பாராளுமன்றத்துக்கும் அதாவது முன்னால காங்கிரஸ் பல மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் போராடி இருக்குதுமா. டெல்லியில நீட் விஷயத்துக்கு போராடி இருக்கு. சொல்ல வர்றேன். நான் சொல்ல வர்றேன், எதிர்க்கட்சிகள் நீங்க போராடி இத்தனை மாணவர்கள் ரோட்ல வந்து நிக்கிறாங்க. அதுதான் நான் சொல்ல வர்றேன். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார் சொன்னா, நீட் விஷயத்துல எந்த மாநிலம் விலக்கு கேட்கிறதோ அவங்களுக்கு விலக்கு கொடுக்கலாம்னு சொல்லி இருக்காரு. இது ஒரு நல்ல ஆலோசனையா எடுத்துட்டு ஏன் பாஜக செய்யக்கூடாது? எந்த மாநிலங்களுக்கு தேவையோ அந்த மாநிலங்கள் வைத்துக் கொள்ளட்டுமே. எப்படி இந்தி விஷயத்துல இந்தி விஷயத்துல எப்படி தமிழ்நாட்டுக்கு எந்த கவர்மெண்ட் சார் அக்செப்ட் பண்ணுவாங்க? பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது வேற விஷயம். How much pressure you have exerted? Court did not accept. Please tell it. நீங்க இன்னும் ஏதாவது கேள்வி என்ன கேட்டிருக்குமா? நான் பதிலே பேச முடியாம இருக்கேன். நானு பேசுங்க. ஒண்ணும் இல்லம்மா, நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த ஆலோசனையில ஒரு எதிர்க்கட்சி தலைவரே சொல்றாருன்னா அவரு வந்து சொல்லும் போது ஏன் கேட்கலாம் இல்லையா? இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய அளவுல வந்திருக்காது இல்லையா? எந்தெந்த மாநிலங்கள்ல நீட் வந்து விலக்கு தேவையோ அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதுல என்ன சிரமம் ஒரு அரசுக்கு இருக்கு? அரசு சொல்றதுதான் நீதிமன்றம் சொல்ல போகுது. நினைக்க வேண்டாம் ஐயா. ஒரு சின்ன திருத்தம் மட்டும். இந்த இஷ்யூவை இப்ப மாணவர்கள் போராடுறது எந்த மாநிலத்துக்கு விலக்கு வேணுமோ விலக்கு கொடுக்கணும், நீட்ல இருந்து விலக்கு வேணும்ன்றது இங்க பிரைமரி இஷ்யூ இல்ல. அது தமிழ்நாட்டில் நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோன்றது வேற விஷயம். மாணவர்கள் போராடுறது நீட் முறையா நடக்கல, வினாத்தாள் கசியுது, வினாத்தாள் கசியறதுனால இவ்வளவு மாணவர்கள் பாதிக்கப்படுறோம், அதை ஒழுங்கா நடத்துங்க, அதை முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் வெளியேறணுங்கிறது இங்க பிரைமரி இஷ்யூ. தொடர்ந்து 3 வருஷமா நடந்த விஷயத்தை சொல்றேன். தொடர்ந்து நீட்டுக்கு எதிர்ப்பு பல மாநிலங்கள் இருக்கு. 2024 குஜராத்ல ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் அதிகமான மார்க் 270க்கு 270 வாங்குறாங்க. அன்னைக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. அன்னைக்காவது அதை சரி செஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்து 2025 மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. அப்பவாது சரி செஞ்சிருக்கணும். இந்த அரசு அதை பத்தி ஏன் கவலைப்படல? மாணவர்கள் விரும்பல, நாமளால நடத்த முடியல. தொடர்ந்து இந்த வினாத்தாள் கசிவு நடந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, யாரோ இதை கொண்டு சம்பாதிக்கிறாங்க. எப்படி இந்தியாவில் வந்து அதானி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, ஏழைகளா இருக்காங்க, அவங்க மட்டும் பொருளாதாரத்தில் வளர்றாங்களோ, அந்த மாதிரி இந்த நீட் தேர்வு நடத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரி தவறு செய்கிறார்கள் என்பது நல்லா தெரிஞ்சிருந்தோம். அவர்கள் மீது நீங்க ஏற்கனவே 2 வருஷமா வந்து டெல்லி அந்த அரசுடைய காவல்துறை வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தோம். இந்த தவறுகள் தொடர்ந்து நடக்குது. இந்த முறை அரசே ஒத்துக்கிடுச்சு இந்த தவறு நடந்திருக்குன்னு மறு தேர்வு நடத்துது. ஒரு மறு தேர்வு நடத்துறது சாதாரண மக்களுக்கு என்ன விஷயம், எவ்வளவு சுமையா இருக்கும். இதை ஏன் அரசு சம்பந்தமா பிரதமர் மோடி இதுவரையும் பேசல? மோடி அவர்கள் பேச வேணாம், திரு அமித்ஷா ஏன் பேசல, அந்த அரசு ஏன் பேசல? அவங்க என்ன கேட்கிறாங்க? அம்மா, அரியலூர்ல ரயில் பத்து லால் பகதூர் சாஸ்திரி விலகுறாரு, அமைச்சர் விலகுறாரு. எங்க கடந்த ஆட்சியில 4 அமைச்சர்கள் விலகுனாங்க, சட்டத்துறை அமைச்சர் சம்பந்தம் இல்லாம விலகுனாங்கம்மா. இவர் ஏன் பொறுப்பேற்று விலகக்கூடாது? அப்ப தர்மமும் கிடையாது, அறமும் கிடையாது. நாங்க எதைனாலும் செய்வோம் சொன்னா, இந்திய மக்களுக்கு எதிராக இருப்போம் சொன்னா யாருமா சும்மா இருப்பா?